இவ்வளவு பேசியும் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன். அப்போ மொத்தமாக குரூப் கூட வேணாம், தனியாக வந்து ஒரு ஆன் கேமரா பேட்டி கூட இவர் கொடுக்க மாட்டேன்றாருன்னா, அப்போ இவர் வாயை திறந்தாருன்னா இவர் வந்து மாட்டிக்குவார். மற்ற எல்லாரும் அரசியல் பேசுகிறாங்க, அவர் உதயநிதி ஸ்டாலினும் போய் பார்த்துக்கிறாரு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாரு. பிடிஆர் வெளுத்து வாங்குறாரு. அப்போ எல்லாருக்கும் சப்ஜெக்ட் தெரியுது. இந்த சப்ஜெக்ட் தெரியாத ஒருத்தர் வீட்டில் கூப்பிட்டு பார்க்கறதுனா நம்ம ஐயா தாவேக தலைவர் விஜய் தான். அரசு மதுபான கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ஆனால் கை வந்துடும். அந்த மாதிரி இப்போ ஐயா மாணிக்கம் தாக்கூருக்குன்னா இப்போ ட்விட்டர் அப்படின்ட்டிங்கனாவே ஒதிரி எதோ ஒன்று பதிவு 6 மணிக்கு மேலே அவரால் அமைதியாக இருக்க முடியல. அதனால் இப்போ எதனா பதிவு போட்டுருணும், பதில் சொல்லிட்டே இருக்கணும். அரசியல் பண்ணணும்னா அது பண்ண மாட்டேன். நேற்று முதல்வர் வந்து அதற்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்காரு. நீ என்ன வேணால் சொல்லிக்க, ஆசைப்பட்டுக்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, கதை ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கூட்டணியில் பங்கு என்பது கிட்டத்தட்ட இல்லை 100% இல்லைன்றது தான் நான் அதிலேருந்து புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸ்க்கு இந்த தேர்தலில் பெரிய பேயடி காத்து கொண்டிருக்கு. இவங்க வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்டாங்க. இதனுடைய பாதிப்பு, இதனுடைய பிரச்சனைகள் காங்கிரஸ் கட்சிக்கு தீர்க்கமாக. சட்டமன்ற உறுப்பினராக திமுக காரங்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் தேவையில்லை. ஃபஸ்ட்டு இது அடிப்படை புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் எம்எல்ஏ கூட ஆக முடியாது, திமுக கட்சிக்காரர்களோட உழைப்பு இல்லைன்னா. முதல்வர் பேசினான்னா மாணிக்கம் தாக்கூரெல்லாம் அதுக்கு ஒரு ஈடு இணையான ஒரு ஆளுமையாக நான் பார்க்கவில்லை ஸ்டேச்சரில். ஆனால் அவர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு, வம்படியாக வழி சண்டை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சர் பதில் சொன்னதுக்கப்புறம் அவரெல்லாம் வந்து பேசுகிறதே அது சரியாக வரல. இந்த கோபம் கண்டிப்பாக திமுகவினருக்கு வரும். வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அளவன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டுமாங்கிற மாதிரி விஜயை வீட்டில் போய் சந்தித்திருக்கிறார் ரஜ்தீப் சர்தேசாய். ஏன்னா இந்தியா டுடே கன்க்ளேவ் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் எல்லாம் வந்தாச்சு. ஆனால் நீங்கள் அங்கே அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு பாருங்கிற மாதிரி போயிருக்கு. அவர் நான் பேட்டி எடுக்கலை அப்படிங்கிறத வேற ட்வீட்டில் போட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு அதிர்ச்சி, ரெண்டாவது பார்த்தோன்னா ஒரு சிரிப்பு, மூணாவது பார்த்தோன்னா இது தேவையா அப்படின்னு தோணுச்சு. அதான் அந்த ஃப்ரேம் தானே, ஃபோட்டோ தானே, பார்க்குறோம், அப்புறம் படிக்கிறோம், திருப்பி பார்க்குறோம், அப்புறம் மறுபடியும் யோசிக்கிறோம், அப்புறம் திருப்பி பார்க்குறோம், அப்புறம் ஃபோனை வச்சுட்டேன். ஏன்னா நான் இந்த நொடி வரலும் பெரிதும் மதிக்கக்கூடியவர் ராஜீவ் சர்தேசாய். அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதை என்பது எப்பயுமே குறையாது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக அவர் ஒரு சில விஷயங்கள் செய்திருக்கிறார், ஒரு சில விஷயங்கள் மக்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறார் அப்படின்னார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை விஜய் வந்து வீட்டுக்கு வந்து பாருங்கள், இப்படி 2 பேரும் கை கட்டி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒரே டிஷர்ட்டு ஒயிட் கலரில் போட்டு அதில் அவர் பயந்து போய் கீழே அவரே ட்வீட்டு போகிறார். இது பேட்டியில் இல்லை. ஏன்னா என்ன ஆச்சுன்னா, பேட்டி எடுக்க போனவங்கள பேட்டி எடுத்ததாக வெளியில் பேட்டியை நீங்கள் போடுங்கன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்து போய், இது பேட்டிலாம் இல்லை, சும்மா தான் போய் பார்த்தேன், வெயிட் பண்ணுறேன், அவர் மௌனம் கலைப்பார், வாயை திறப்பார், இதுதான் அதோட சாரம்சம். ஸோ எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையே கூப்பிட்டு விஜய் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இவ்வளவு பேசியும் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன். அப்போ மொத்தமாக குரூப் கூட வேணாம், தனியாக வந்து ஒரு ஆன் கேமரா பேட்டி கூட இவர் கொடுக்க மாட்டேன்றாருன்னா, அப்போ இவர் வாயை திறந்தாருன்னா இவர் வந்து மாட்டிக்குவார் அப்படின்ற அந்த காரணத்துக்காக தான் இது வந்து இவர் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இன்னொன்று, சர்தேசாய் கிட்ட அது மாதிரி சொல்லி அனுப்பலை போல், நீங்கள் அரசியல் பேசினீங்க, நீங்கள் கேட்ட கேள்விகளை நான் யூகத்தில் பயங்கரமாக பதில் சொன்னேன், அவ்வளோ டேட்டாவையும் கண்டென்ட்டையும் பேட்டியில் போட முடியாது அளவுக்கு க்ளவுட் தான் வாங்கி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய் வெளியில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்களே எதனா பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு NDTV இது ஃப்ளாப் ஆனதுனால இந்தியா டுடே தப்பிச்சிக்கிச்சு. அதனால் போனார், நல்லபடியாக விஜய் காட்சி தந்திருக்கிறாரு, படம் எடுத்தாங்க, இது பண்ணாங்க. அதே நேரத்தில் இங்கே கார்த்தி சிதம்பரம் பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறாங்க, மற்ற ஆளுமைகள்லாம் பேசுகிறாங்க, முதல்வர் வந்து பேசுகிறாரு, எதிர்கட்சி தலைவர், பத்திரிகையாளராக 2 பேரும் நடுவில் வச்சுட்டு ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திக்கிறார். நோட்ஸ்லாம் எதுவும் வேணாமான்றாங்க, இல்லை எனக்கு பிரச்சனை எல்லாம் தெரியும், எதாக இருந்தாலும் கேளுங்கன்றாங்க. அப்போது மற்ற எல்லாரும் அரசியல் பேசுகிறாங்க, அவர் உதயநிதி ஸ்டாலினும் போய் பார்த்துக்கிறாரு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாரு. பிடிஆர் வெளுத்து வாங்குறாரு, சூப்பராக பேசுகிறாரு. அப்போ எல்லாருக்கும் சப்ஜெக்ட் தெரியுது. இந்த சப்ஜெக்ட் தெரியாத ஒருத்தர் வீட்டில் கூப்பிட்டு பார்க்கறதுனா நம்ம ஐயா தாவேக தலைவர் விஜய் தான். அது தாயுள்ளத்தோடு அவருக்கு ஒரு கோரிக்கை, இதுமாதிரி பத்திரிகையாளர்களுக்கு எங்களுக்கு உண்டான மாண்பு மரியாதை உங்களால் கெட்டு போகுது. இப்போது இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா, சமீபமாக இப்போது தாவேக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கே இப்போ சிக்கல் வருது. அது பேர் கெடுறது, விமர்சனம் பண்ணுறது எல்லார் மீதும் நான் உட்பட எல்லாருக்குமே வரும். பட்டு அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்கே வெளியில் வராமல், ஒருத்தர் உழைக்காமல், ஒருத்தர் மக்கள்கிட்ட மக்கள் பிரச்சனை பேசாமல் இருக்கிறவரை பாதுகாக்கிறது, அவருக்கு ஆதரவாக பேசுகிறது, இல்லை அவருக்கு ஆதரவாக தரவுகள் சொல்கிறதுன்றது விளையாட்டு கிடையாது. அது வந்து ஒரு டெவில்ஸ் அட்வொகேட். ரொம்ப கடினமான வேலைகளை
பத்திரிகையாளர்களை செய்ய வைக்கிறார் விஜய் அவர்கள். அடுத்த அநேகமாக அர்ணாப் கோஸ்வாமி வீட்டுக்கு போவார். ஆமாம், அர்ணாப் கோஸ்வாமி போயிட்டு இல்லை, அர்ணாப் போக மாட்டாப்புலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அர்ணாப் வந்து அவரோட ஃபேனு, மோடிஜியோட ஃபேனு. விஜய் சார் ஃபேனாக இருந்தால் தான் நீங்கள் அது பண்ண முடியும். தெரில இது என்ன விதமான ஒரு இன்விடேஷனு, இது போய் பார்க்குறது, வீட்டில் போய் பார்த்துட்டு அது தெரில. நான் இதை வந்து மூத்த பத்திரிகையாளர்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. பேட்டின்னா அது வேறு, இல்லை வீட்டில் போய் பார்க்குறேன்னா அது புகைப்படம் போட வேண்டியது. அப்போது ஒரு ஷாருக் கானுக்கிட்டேயோ இல்லை அமீர் கான்கிட்டேயோலாம் போய் ஃபோட்டோ எடுத்தாலாம் இப்படி தான் போடுவீங்களா? அவங்கெல்லாம் நடிகர் இல்லையா? அப்போ அவர் அரசியல் பண்ணாமல் நடிகராக தான் இருக்கிறாரு. அதனால தான் அவர் வந்து அரசியல்வாதி போல் இருந்தால், அரசியல்வாதிக்கு ஏங்க இவங்க சர்தேசாயெல்லாம் வந்துங்க முதல்வர் வீட்டில் உட்காந்து காலைல டிஃபன் சாப்பிட்டுக்குன்னு பேட்டி எடுக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த பேட்டிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாமே ஊழல் தான் அப்படின்னும்போது ஆஃப் த கேமராவில் போய் நீங்களும் நானும் சாப்பிட்ற இந்த டிஃபன் ஊழலா இப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க முதலமைச்சர். அந்தளவுக்குலாம் ஜோக் அடிப்பாங்க, பேசுவாங்க. அதாவது கோவம் வரும் ஒரு சில நேரத்தில். அப்படியெல்லாம் பார்த்துட்டு இப்போ போயிட்டு ஒரே கலரில் டிஷர்ட் போட்டுக்கின்னு 2 பேரும் ஏதோ படத்துக்கு ஷூட்டிங்க்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. உண்மையிலே உள்ளபடியே மன வருத்தமான ஒரு இதுதான் எனக்கு. அது இப்போ ஏரியாவில் பசங்களாம் ஒன்றா ஒரே கலரில் ஜெர்சி அடிப்பாங்கல்ல, ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்னா அந்த ரேஞ்சுக்கு போகிறதுங்கிறது யோசிக்கத்தக்கது. இல்லை இந்தியா டுடே கன்க்ளேவில் தாவேகாவினுடைய நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன் பேசும்போது நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்ததுங்கிறது வேறு, இனிமேல் வேறு விதமாக போகுது. ஒரு லீடர் பீப்புளுக்காக கேம்பெயினுக்கு வர்றதை விடவும் பீப்புள் ஒரு லீடருக்காக கேம்பெயின் பண்ண போகிறத நீங்கள் இந்த எலெக்ஷனில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா விஜய் பிரச்சாரத்துக்கு 234 தொகுதிக்கும் வரமாட்டார்னு உறுதியாக சொல்கிறதா எடுக்க வேண்டியிருக்கா? ஐயா திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து நான் இந்த நிமிஷம் வரலாம் மதிக்கக்கூடிய ஒரு எக்ஸ் பத்திரிகையாளர். இப்போது தாவேக்கால இருக்கார். பொதுமக்களுக்காக நிறைய பிரச்சனைகளை பேசியிருக்கிறாரு, பத்திரிகையில் நிறைய விஷயங்களை வந்து அரசுக்கு கொண்டு சேர்த்துருக்கிறாரு. அரசால் பாதிக்கப்பட்டோம். அவரோட கருத்துக்கள், அவரோட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போய் கைது விரலும் போய் அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளராக அவர் மீது வந்து எனக்கு எந்த விதமான விமர்சனமும் இல்லை. ஆனால் அவரோட கஷ்டமான நேரம் இப்போது தாவேக்கால போய் இணைந்ததுக்கு பிறகு விஜய் வெளியில் வரமாட்டார், அதுக்கு பதிலாக மக்களே போய் பூத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. முந்தின நாளே வந்து ஓட்டு போடுறதுக்காக கியூவில் நிற்கிறதெல்லாம் இந்த எலெக்ஷனில் பார்க்க ஆல்ரெடி சென்னையில் வந்து 55%, 54%, 58க்கு நொண்டுது. ஓட்டு போடவே வர்றது கிடையாது. இந்த வாட்டி மேபி ஓட்டு போடுறது கொஞ்சம் கூட்டம் வரும். அது வந்து ஒரு வகையில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா விஜய் அவர்களோட தாக்கம் இருக்கும். இல்லை சார், அந்த ஓட்டு போடுறது ப்ரப்போர்ஷன் ஏறுதுன்னா எஸ்ஐஆரில் 1 கோடி நீக்கினதுனால பர்சன்டேஜ் ஏறினதா காட்டுறதுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பாக அதை பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை டியூ கிரெடிட் அவருக்கு கொடுக்கணுமான ஒரு கேள்வி? இல்லை, அதாவது டியூ கிரெடிட்டுன்றதை தாண்டி போல் பர்சன்டேஜ் ஏறும். நம்ம அதை தான் பார்க்குறோம் சார். அதாவது எஸ்ஏஆரில் நீக்கியிருக்காங்க, நீக்கலை, ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா, 5.5 கோடியோ இல்லை ஒரு 6 கோடியோ இருக்குன்னா 6 கோடியில் கடந்த வாட்டி எவ்வளோ வாக்கு சதவீதமோ அதை விட இந்த வாட்டி கொஞ்சம் கூடுன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள்னால இளைஞர்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ வெளியில் போயிடுறது, லீவ் எடுக்கிறது, படத்துக்கு போகிறது இப்படி தான் இருப்பாங்க. ஸோ விஜய் அவர்களோட தாக்கத்தால் கண்டிப்பாக வந்து லைனில் நின்று ஓட்டு போடுவாங்க. அது வெறும் நிதர்சனம். ஆனால் அவங்க போய் பிரச்சாரம் பண்ணி வீடு வீடாக போய் ஓட்டெல்லாம் கூட்டுன்னு வருவாங்கன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தின செய்தி. வேறு பாவம் அவங்களுக்கு அவங்க சார்ந்த கட்சிகளுக்கு ஆதரவாக பேசணும். இன்றைக்கி சிங்கம் மாதிரி இருந்தவர், பத்திரிகையாளர் சந்திப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அவருக்குன்னு ஒரு தோரணம் மிடுக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்களோட சேர்ந்ததுனால அவரோட இயல்பு தன்மை வந்து கொஞ்சம் கடினமாக மாறிக்கொண்டிருக்கு. ஏன்னா அந்த பேனலில் 4 பேர் உட்காடுறாங்க. ஒரு டிஎம்கே, ஐடிஎம்கே, பிஜேபி ப்ளஸ் டிவிகே சார்பில் அவர் உட்கார்றாரு. 3 பேருமே சேர்ந்து டிவிகேவை டார்கெட் பண்ணுறாங்க. இல்லை, இது நம்ம நேர்காணலே நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். தேர்தல் நெருங்க எல்லாரும் சேர்ந்து தர்மடி அடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் இது அப்படி நடக்கும்னா, யாருமே புதுசாக ஒரு 4 கடை இருக்கும், புதுசாக ஒருத்தர் அங்கே கடையை போடுறாருன்னா அங்கே ஒரு தொழில் போட்டி என்பது வரும் தான். இந்த தொழில் போட்டியில் இவர் அடிக்கிறாரு ரைட்டு, அவங்க அடிச்சா இவர் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் சிக்கல். அப்போ தாவேக்காக்கு வந்து ஒன்று அந்த செயல்பாடில் சிக்கல் இருக்குது, அந்த செயல்திறனில் கேள்வி இருக்குது. அப்போது செயல்பாடுன்றது என்ன, அவங்க நடவடிக்கிறது, செயல்திறன்றது தோத்தாலும் ஜெயித்தாலும் எப்படி அவர் திறமையாக எடுத்துகிட்டு போகிறாரு, இது 2துலேயுமே அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. அப்போது என்னை கேட்டால் அவருக்கு வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் நம்ம பார்வையில். ஆனால் பலம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு, ஆனால் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு அது பலவீனம். செங்கோட்டையன் வந்து சேர்ந்தது கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா, செங்கோட்டையன் நினச்சிக்கிட்டு இருப்பார் தனக்கு லாபம்னு. இந்த தேர்தல் தோற்று போயிட்டார்னா முடிஞ்சதா மொத்தமாக
50 வருஷத்தில் இதுவரையிலும் தோத்ததோ இல்லை ஜெயிச்சதோ அப்படின்றதை தாண்டி ஒரு பெரிய தலைவர் என்ற அந்த ஒரு பிம்பம் இருந்தது. பிம்பம் உடஞ்சிதோ இல்லையா? இல்லை, அவர் வந்ததும் டூர் ப்ரோக்ராம் போடுவார், எக்ஸ்பர்ட். நீங்கள் டூரே போகாத தலைவருக்கு எதுக்கே டூர் ப்ரோக்ராம் போடுறாள்? கரெக்டு தான், எடுத்தீங்க அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ விஜய் வாயை திறக்கலனாலும், ஆனால் விஜயை வச்சு இந்த பக்கம் திமுக கிட்ட தொடர்ந்து நெகோசியேஷனை காங்கிரஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அது அந்த பாயிலிங் ஆகி உடஞ்சிருச்சுங்கிற நிலைமைக்கு போயிடுச்சா? எப்படி பார்க்க வேண்டியது சார்? இப்போ காலையில் கூட மாணிக்கம் தாக்கூர் போகிறாரு, தோழமையில் ஆட்சியில் பங்கு கேட்டால் அது எப்படி சரியாகும் அப்படின்னு நீ காலைல ட்வீட்டு போடுறாரு. அது ஐயா மாணிக்கம் தாக்கூருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அவர் வந்து ஒரு வகையில் ட்விட்டரில் ஒரு ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் இதாக ஆகிடுவீங்க. அது பேர் என்னன்னா ஒரு மாதிரி அடிக்ஷன் ஆகிடும். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் பல்லு விளக்குன உடனே ஃபேஸ்புக்கில் போய் எதனா ஒன்று பதிவு போடணும், அப்புறம் ஒரு 3 லைன் ட்வீட் போடாமல் அது கையில் நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம இதே எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, இந்த அரசு மதுபான கடையில் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி ஆனால் கை உதறும். அந்த மாதிரி இப்போ ஐயா மாணிக்கம் தாக்கூருக்குன்னா இப்போ ட்விட்டர் அப்படின்ட்டிங்கனாவே ஒதிரி எதோ ஒன்று பதிவு போட்டுருணும். 6 மணிக்கு மேலே அவரால் அமைதியாக இருக்க முடியல. அதனால் இப்போ எதனா பதிவு போட்டுருணும், பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். அரசியல் பண்ணணும்னா அது பண்ண மாட்டேன், பதிவு போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ ட்விட்டர்லேயே அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர். அப்போது இது என்னென்னா, முதல்ல கூட்டணியில் பங்கு இங்கு அப்படின்றது ஒரு முதலமைச்சர் பதில் சொன்னதுக்கப்புறம் அவரெலாம் வந்து பேசுகிறதே அது சரியாக வரல. இந்த கோபம் கண்டிப்பாக திமுகவினருக்கு வரும். கூட்டணியில் பங்கு கேட்டால் அது சரியாக கிதியான்றதெல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே ஓரளவுக்கு எதனா ஒழுங்காகும். மேபி ராகுல் காந்தி சொல்லி தான் இதை பண்ணுறாரோ நமக்கு என்ன தெரியும், யார் சொல்லி யார் பண்ணுறாங்கன்றது தெரியாது. அதனால் ஐயா மாணிக்கம் தாக்கூர் மேபி அம்பாக இருக்கலாம், எய்தவர்கள் பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அது தெரியாத மாதிரியே அப்படியே கடந்து போகலான்னு பார்க்குறாங்க. அது பிரச்சனை பெருசாகி போச்சு. நேற்று முதல்வர் வந்து அதற்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்காரு. நீ என்ன வேணால் சொல்லிக்க, ஆசைப்பட்டுக்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, கதை ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கூட்டணியில் பங்கு என்பது கிட்டத்தட்ட இல்லை 100% இல்லைன்றது தான் நான் அதிலேருந்து புரிஞ்சுக்கிறேன். அதோடைய அந்த பகுதியோட இன்னொரு நீட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டையும் இதே கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, நாங்களே தனியாக ஜெயிச்சு நாங்களே ஜெயிச்சிருவோம், இல்லாதது எதுக்கு பேசுகிறீங்களா? காங்கிரஸ் கேட்குதுன்னா அது அவங்க பிரச்சனை, அங்கே போய் கேளுங்க, நாங்கள் அதை பற்றி இன்னத்தை கருத்து சொல்கிறது. எங்கள் கூட்டணியில் அப்படி யாரும் இல்லை, அப்படி யாரும் இங்கே கொடுக்குறதுக்கும் இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலையும் வராது. என்டிஏ கூட்டணி இருக்கா? ஆமாம் இருக்குது. ஆட்சி என்பது அதிமுக தனித்தே அமைக்கும், தனி பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முடிச்சுறாங்க. அதனால் இனிமேல்ட்டு வந்து அது இந்த சீட்டு பேரத்துக்கு வேண்டி அது பண்ணக்கூடிய ஒரு வியூகமாக தான் பார்க்குறேன். இல்லை சார், இப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் அது சீட்டு பேருங்கிறத தாண்டி இதுக்கப்புறம் அது ஒட்டினாலும் ஜெல்லாகுமாங்கிற கேள்வி வருது. ஏன்னா இப்போ அமைச்சர்கள் அடுத்தடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தான் 2 பேர் இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ராஜகண்ணப்பனோ அல்லது ரகுபதி அவர்கள் அது ஒரு கட்சின்னு அதை பற்றி பேசிக்கிட்டு இவங்களுக்கு இதே தான் வேலைங்கிற லெவலுக்கு அது போகுதில்லை. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு நீங்களாக அனுப்புங்க அப்படின்னு இவங்களும், நீங்களாக போயிருங்கன்னு அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களோங்கிற இடத்துக்கு வருது இல்லை? நானும் அந்த அளவுக்கு கிட்ட போகல தீர்க்கமாக. இது வந்து இது சரி செய்யலைன்னா இது அங்கே போயிடும், அடுத்த ஸ்டேஜ். நீங்கள் சொல்கிறது வந்து அடுத்த ஸ்டேஜ். பட் எனக்கு என்னமோ இது வந்து கூட்டணி பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் ஜெல்லாகிறதுல சிக்கல் வரும். ஏன்னா இப்போ ஒரு 6 சீட்டு அதிகமாக கேட்டு பெறுறாங்க அப்படின்னா எந்த மாவட்டத்தில் வந்து அது எடுக்குது? அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்க மாவட்ட செயலர் என்ன நினைப்பாருன்னா, ஒன்று நம்ம நிற்கணும், நம்ம ஆதரவாளர் நிற்கணும், இல்லை நம்ம கை காட்டுற ஆள் அங்கே எம்எல்ஏவாக நிற்கணும்னு தான் அடிப்படையில் எல்லா மாவட்ட செயலரும் நினைப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தலைமையை கோவப்படுத்துறது ஒரு சைடு. இப்போது ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து நேற்று மன வலிமையிலே பேசியிருக்க மாட்டார், மன வேதனையில் தான் அதை சொல்லியிருப்பார். அது வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. ஆனால் இப்போ மாவட்ட செயலர்களை பொறுத்தவரை என்னன்னா, காங்கிரஸ் கட்சியோ இல்லை கூட்டணி கட்சிகளோ சீட்டு கூட வாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகார மையம் வந்து சுருங்கும். அது கண்டிப்பாக அந்த கோபம் இருக்கும். அதை வந்து அவங்க சரியாக வேலை செய்யாமல் விட்டால் போதும். துரோகன்றது என்ன, போய் மாற்றி ஓட்டு போடுறது அப்படின்றதுலாம் இல்லை. நீ பெரிய ஆள், மேலே பேசி வாங்கிக்கின அறிவாலயத்தில் 10 ஜன்பத் ரோட்டில் சொன்னாங்க காங்கிரஸ் ஹைகமாண்டில், நீ பார்த்துக்கப்பா, நீங்களே கம்பு சுற்றி ஜெயிச்சுக்கோங்கப்பா, எனக்கு திமுக எங்கே நிற்குதோ நான் அங்கே வேலை செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நிலையை எடுத்தாங்கனாலுமே காங்கிரஸ்க்கு இந்த தேர்தலில் பெரிய பேயடி காத்து கொண்டு இருக்குது. இவங்க வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்டாங்க. இதனுடைய பாதிப்பு, இதனுடைய பிரச்சனைகள் காங்கிரஸ் கட்சிக்கு தீர்க்கமாக இருக்கும். இப்போ திமுக பாதிப்பாகாதா அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க காங்கிரஸ்லாம் திமுக ஜெயிக்காது, வராது. காங்கிரஸ் இல்லைனாலும் திமுகவுக்கு எம்எல்ஏ கிடைப்பாங்க. ஆட்சி கிடைக்குமா கிடைக்காதுன்றதான் கேள்வி. சட்டமன்ற உறுப்பினராக திமுக காரங்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் தேவையில்லை, முதல்வர் ஸ்டாலின் ஆகிறதுக்கு தான் காங்கிரஸ் தேவை. ஃபஸ்ட்டு இதை அடிப்படை புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் எம்எல்ஏ கூட ஆக முடியாது திமுக கட்சிக்காரர்களோட உழைப்பு இல்லைன்னா. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவங்க அதிகமாக பேசிட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த வியூகங்கள் விச் ஹஸ் பீன் ப்ரூவன் ஃபெயிலியர் மெனி டைம்ஸ். ஆனாலும் அவங்க அதை நம்புகிறாங்க. பார்க்கணும் அது எப்படி போகுது.
இப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி யார் வைக்கணும்? ரெண்டு தப்பில் முதலமைச்சர் பேசின பிறகு இதுக்கப்புறம் அதை கூட்டணி முதலமைச்சர் பார்த்து பாருங்கிற இடத்துக்கு அமைச்சர்களும் மற்றவர்களும் கூட நகரலாம். அங்கே வைக்காமல் அதை அந்த ஸ்ப்ரீயை கண்டினியூ பண்ண விட்டுறது இருக்குல்ல அந்த ஸ்ட்ரீக்கு, அப்போ அதை செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ராகுல் காந்திக்கு தானே இருக்குது, அல்லது டெல்லி ஹைகமாண்ட் தானே. அவங்க கான்ஷியஸாக பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் 2 வரைக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்குது, திமுக இல்லாமல் போனாலும் பரவாயில்ல சமாளிச்சுங்களாங்கிற இடத்துக்கும் வந்துட்டாங்களா நேஷனல் லெவலில். ஹரியானா தேர்தல் வந்த பொழுது காங்கிரஸ் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஊடகங்கள் கருத்து கணிப்புலாம் வந்ததுங்க. நானுமே ஜெயிச்சிருவாங்கன்னு தான் பேசியிருந்தேன், நம்பினேன் ஒரு பத்திரிகையாளராக அங்கே கேட்கும்போதெல்லாம். ஆனால் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா தோற்று போச்சு. பீகாரில் இந்த வாட்டி ஆர்ஜேடி லல்லு பிரசாத் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் ஆயிடுவாருன்ற மாதிரி தான் நானுமே பேசிக்கிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அங்கே தேர்தல் மாறி போச்சு. போன தேர்தலே 1% போயிடுச்சு. ஆந்திராவில் ஜெகன் அவர்களை நீங்கள் கட்சியை விட்டு வெளியேற்றுறதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காங்கிரஸ்ன்றது அங்கே ஒன்று இல்லாமலே போயிடுச்சு. அப்போது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம பேசுகிறது எல்லாமே சமீபமாக நடந்த விஷயங்கள். லாஸ்ட் சீஃப் மினிஸ்டராக நாங்கள் சொல்ல மாட்டோம், ஜெயிச்ச பிறகு யாருக்கு வருதோ அவங்க தான் வேறு. அது மகாராஷ்டிரத்தில் உறவாடிக்கு எடுத்தீங்க. ஸோ உங்கள் கூட உறவில் இருந்தவங்களோ இல்லை உங்கள் கட்சியை ஜெயிக்க வேண்டிய இடத்துலலாம் நீங்கள் ஒவ்வொன்றா கோட்டை விட்டுட்டு இது எதுக்குலையுமே ராகுல் காந்தி பொறுப்பேற்றுக்கல தோல்விக்கு. நிதர்சனமான உண்மை என்ன, இப்போ இன்றைக்கி கனிமொழி போனாங்க, ராகுல் முடியாதுன்ட்டார், முடியல பஞ்சாயத்து இன்னும் இழுத்துன்னு போகுது. திருப்பி மாணிக்கம் தாக்கூர் முதல்வர் பேசினார்னா மாணிக்கம் தாக்கூரெல்லாம் அதுக்கு ஒரு ஈடு இணையான ஒரு ஆளுமையாக நான் பார்க்கவில்லை ஸ்டேச்சரில். ஆனால் அவர் கூட கூட பேசிக்கிட்டு இருக்காரு, வம்படியாக வழி சண்டை வலிச்சிக்கிட்டு இருக்காரு. யதார்த்தமான ஒரு உண்மை என்ன, உத்தரப்பிரதேசத்தில் பாராளுமன்ற தேர்தலில் தோற்று போனார் யார்? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவருடைய பாரம்பரிய தொகுதியில் ஒருத்தர் ஒரு அரசியல்வாதி தோற்று போகிறாருன்னா அது என்ன மாதிரியான தன்மை, அமைதி. ஆனால் இதெல்லாம் கவனிக்காமல் யாரோ ஒரு 4 பேர் சொன்னாங்க, சோடங்கர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவங்க தமிழ்நாட்டிலையும் பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க. அவங்க பரிசீலனை பண்ணி சரி செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது, ஆனால் அதை செய்கிறதில்ல. அந்த கட்சியில் அவ்வளோ சீட்டை கொடுங்க, இந்த கட்சியில் இவ்வளோ சீட்டை கொடுங்க, நாங்கள் அந்த தேர்தலில் நாங்கள் இப்படி பண்ணால் தான் நாங்கள் சொல்லுவோம். கடைசி நொடியில் தான் அவங்க வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அதெல்லாம் நிறைய காங்கிரஸ் கட்சியால் திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவு காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் எனக்கு கண் எதிரில் தெரியுது. ஏன்னா அந்த ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ரைட்டிங் ஆன் தி வால். இந்த காங்கிரஸ் பண்ணக்கூடிய இந்த பிரச்சனையினால் திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு காத்து கொண்டிருக்கிறது. பாபம் சார், ஒரு விரிவான ஒரு இடத்துல இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது, எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பிறகு நன்றி சார். நன்றி, வணக்கம்.